வணக்கம் and welcome to Sreedharscce. இந்த கிளாஸ்ல நம்ம ESIC questions டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுல இங்கிலீஷ் பார்ட் இப்ப பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னப்பா கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் சைஸை பாருங்க, அடுத்தது கொஸ்டின்ஸ் எத்தனை கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்றத டிசைட் பண்ணணும். ஸோ பேசேஜ் ரொம்ப குட்டி பேசேஜா கேட்டிருக்காங்க தானே. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணலாமா? வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு குயிக் அண்ட் அக்யூரசி தான் வந்து எக்ஸாம்ல எப்பயுமே ஞாபகம் வரணும். சரியா? ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம போகலாம். அடுத்தது நம்ம பாயிண்ட், அதே சமயம் நம்ம வந்துட்டு கீ பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டே வரணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், how many rupees are paid by truckers? இங்க என்ன பண்ணணும் நம்ம? ஒன்னு இது மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிப்போர்ட்டு இல்லை நம்பர்ஸ் கொடுத்துருந்தா என்ன பண்ணுங்கன்னா வந்துட்டு, ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் எங்கே இருக்கோ டைரெக்டாக அந்த நம்பர்ஸில் போயிட்டு நம்ம பார்த்தோன்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம். சரியா? இங்கே என்ன கீ, ஹவு மெனி ருபீஸ் ஆர் பெய்டு பை ட்ரக்கர்ஸ் ஆனுவலி. ஸோ ட்ரக்கர்ஸ் எவ்வளோ ருபீஸ் பே பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது, வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ரைட்டர் பிஹைண்ட் ரைட்டிங் தி பேசேஜ். ஸோ அதனுடைய மெயின் தீம் என்ன, மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. பாப்போம். வாட் இஸ் பெட்டி கரப்ஷன்? பெட்டி கரப்ஷன்னா என்ன? ஸோ பெட்டி கரப்ஷன்னா எங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம போயிட்டு ஆன்சர் பண்ணணும். சரியா? இப்போ 4 கொஸ்டின் ஆயிருக்கு. why the corruption is increased so rapidly? corruption ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத கேக்குறாங்க. ராபிடா இன்க்ரீஸ் ஆகுது, ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகுது கரப்ஷன். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை கிரே ஜோன்? கிரே ஜோன்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது ரங். ரங் அப்படின்றது எதை மீன் பண்ணுது? ஓகே, eradicate. ஸோ 81ல வந்துட்டு வெக்காபுலரி கேட்டிருக்காங்க. 82வும் வெக்காபுலரி, 83 வெக்காபுலரி, 84 வெக்காபுலரி, 85 வெக்காபுலரி, ஸோ 86 அவ்வளோதான். ஸோ 10 கொஸ்டின்ஸ். பேசேஜ் பெரிய பேசேஜ், நம்மளுக்கு 10 கொஸ்டின்ஸ். 10 கொஸ்டின்ஸ்ல 5 வந்துட்டு கொஸ்டின்ஸ் பேசேஜ் ரிலேட்டடா இருக்கு. அடுத்தது வந்துட்டு 5 வந்துட்டு வொக்காபுலரி பேஸ்டு கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த 5 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பண்ணிடலாமா? பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 81 என்னப்பா? ரங். ரங் மீன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். சரிங்களா? லேடர், ஒரு ஹைராக்கியை ஃபாலோ பண்ணும் அப்படின்றாங்க இல்லையா? ஸோ அந்த ஹைராக்கி எப்படி இருக்குன்னா வந்துட்டு, எப்படி இருக்கணும்னா அந்த ஹைராக்கி ஸோ இப்படிதான். சரிங்களா? ஸோ இப்படி இருக்கணும், ஸ்ட்ரீப் அதாவது ஸ்லாண்டிங், அது வந்துட்டு ஃபாலோ பண்ணும். ஹைராக்கின்னாவே இதுதான். சரியா? ஸோ ரங் மீன்ஸ் தட் இஸ் ஹைராக்கி. இங்க வந்துட்டு சேம் மீனிங் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்க வந்துட்டு ஆன்டோனிம் கேட்டிருக்காங்களா சினோனிம் கேட்டிருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் பாருங்க. சரிங்களா? இங்க ஸ்டெப்புன்னு இருக்கு. ஸோ ஹைராக்கி அப்படின்றது நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்றது அர்த்தம் ஹைராக்கி. எஸ், ரங் மீன்ஸ் ஹைராக்கி. நெக்ஸ்ட், அகைன் இங்க வந்து சேம் மீனிங் தான் கேட்டிருக்காங்க. eradicate. ஸோ டெஸ்ட்ராய் கம்ப்ளீட்லி. சரிங்களா? டெஸ்ட்ராய் கம்ப்ளீட்லி அப்படின்னும் போது eradicate. அதுக்கு சேம் மீனிங் எது? undo, erase. நார்மல் எரேஸ் கிடையாது. மெசாக்கர். மெசாக்கர்னா என்னப்பா? படுகொலை அப்படின்றாங்க இல்லையா? அது மெசாக்கர், இங்க கிடையாது. annihilate. annihilate means destroy completely, eradicate. same meaning. yes. next, கட்ஸ். கட்ஸ் அப்ப தில் இருக்கணும், கட்ஸ் இருக்கணும் அப்படின்றாங்க இல்லையா? கரேஜ். எஸ், ஸ்டாமினா கிடையாது, தட் இஸ் கரேஜ். ஸோ இங்க ஆப்போசிட். ஆப்போசிட் மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்போசிட் ஃபார் ப்ரெவலண்ட். ப்ரெவலண்ட்னா என்ன? ஃப்ரீக்வெண்டா, ஸோ அடிக்கடிக்க அப்படின்றாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் ப்ரெவலண்ட். அப்நார்மல், ஐசோலேட். ஸோ இங்க ஆப்போசிட் அப்படின்றது இன்ஃப்ரீக்வெண்ட்.
That is opposite to prevalent. Opposite. Again, stun. Stunna என்னது? So, strict இருக்கிறது. Stun அப்படின்னு means strict. சரியா? So, means strict. Strict. So, tough, easy, gentle. நம்மளுக்கு opposite தான் வரும். Flexible, ஸ்ட்ரிக்டா இருக்கிறது லீனண்டா இருக்கு. லீனண்டா இருந்தாங்க எக்ஸாம்ல, அதனால தான் சூப்பரா எழுதினேன், பாஸ் பண்ணேன் அப்படின்றாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் லிபரல், lenient, strict, lenient, opposite. flexible கிடையாது. சரிங்களா? அடுத்து ஸோ நம்மளுக்கு இப்போ ஓகே ரிமைனிங் 5 கொஸ்டின் பேசேஜை பொறுத்து எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? how many rupees? ட்ரக்கர்ஸ்க்கு எவ்வளோ ருபீஸ்? அப்போ ருபீஸ் அந்த நம்பர்லாம் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, எங்க இருக்குன்னு பாருங்க. ருபீஸ் பர்சன்டேஜ் கிடையாது. ஸோ ருபீஸ்ன்றது இங்க இருக்கு. ஓகே அப்போ இந்த இடத்துல தான் இருக்கு. taxes and bribes or common between அது கிடையாது. transparency international estimate the truckers pay. ட்ரக்கர்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ பே பண்ணாங்கன்னு சொல்றாங்க? 22,200 yes crores. 22,200 crores. Yes, where is it? 22,200 crore. 22,200 crore. Where is it? That is here. So 22,200 crore. Yes. Next. That is 77. What is the main objective of writer behind? So main objective அப்படின்னா main theme. இப்போ நம்ம சொல்ல முடியாது. இதுக்கான கொஸ்டின் இப்ப சொல்ல முடியாது. எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா தான் வரணும். ஸோ என்ன கருத்துன்னு நம்ம ஜஸ்ட் கீ பாயிண்ட் வச்சு தானே சர்ச் பண்ணோம். இப்போ இதுக்கான ஆன்சர் பண்ண முடியாது. லாஸ்டா பண்ணலாம். வாட் இஸ் த பெட்டி கரப்ஷன்? ஸோ பெட்டி கரப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது எங்க இருக்குன்னு பாருங்க. பெட்டி கரப்ஷன், பெட்டி கரப்ஷன், பெட்டி கரப்ஷன். ஸோ நம்ம சர்ச் பண்ணணும் பெட்டி கரப்ஷன் எங்க இருக்கு. ஸோ போலீஸ் அண்ட் த கரப்ஷன், ஸோ எல்லாமே இருக்கு. இது ஒரு பெரிய பேசேஜ், அதனால பெட்டி கரெக்ஷன் கொஞ்சம் பாருங்க. சிஸ்டம் அப்படின்றதுனால நீங்க ஈஸியா வந்துட்டு எடுத்துக்குவீங்க. ஸோ ஹியர் இட் இஸ், தட் இஸ் பெட்டி கரப்ஷன் அப்படின்னா என்ன? there is corruption that occurs a small favor between a small number of people. Corruption that affects the government on petty corruption na small number of corruption வந்துட்டு small number of people அவங்களுடைய occurrence, அது வந்துட்டு petty corruption. சரிங்களா? ஸோ சின்ன சின்ன திருட்டு பெரிய திருட்டுன்னு இருக்கு இல்லையா, அது மாதிரி வந்துட்டு petty corruption அப்படின்னும் போது occurs. corruption can occur, corruption that occurs as a small number of people அப்படின்றது petty corruption. நம்மளுக்கு petty corruption மட்டும்தான், மற்றது எதுவும் கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்ல. when corruption does not occur in many people. so corruption found from top to bottom when people of a particular department were head of the department. so what is the answer? so when corruption does not occur in many people, that is small number of people, a small number of people, small group, சின்ன corruption, அதுதான் வந்து petty corruption சொல்றாங்க. இங்க does not occur அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. so that is petty corruption. so இங்க found top to bottom people participate department இல்ல head of department எதுவும் கிடையாது. next, why the corruption is increasing so rapidly? so எதுக்கு வந்துட்டு ராப்பிடா இன்க்ரீஸ் ஆகுது corruption அப்படின்றத கேட்டிருக்காங்க. lack of because all the employees are interested in. so நம்மளுக்கு இப்போதைக்கு இதுக்கான ஆன்சர் தெரியாது, நம்ம ஃபைனலா பார்ப்போம். what do you understand by gray zone? so 79 80 gray zoneக்கு என்ன மீன் பண்ணுது பேசேஜ்ல அப்படின்றத பார்க்கலாம். so gray zone எங்க இருக்கு? பால் பண்ணி கொடுத்துருப்பாங்களே. so here it is.
A corruption act is often but not necessarily illegal. In handling corruption, you will often face a gray zones and dilemmas. So gray zones and dilemmas அப்படின்னா dilemma ஒரு confusion சரிங்களா gray zone not clear அப்படின்றது gray zone அப்படின்றத சொல்லும் சரியா இப்ப பார்க்கலாம் double meaning gray zone na double meaning a puzzle situation but can be solved no lack of knowledge no a topic that is not clear or full of ambiguity confusionல இருக்கிறது clear-ஆ இல்ல அப்படின்னும்போது நம்ம வந்துட்டு not clear அதுதான் வந்து gray zone அப்படின்றத சொல்லுவோம் so fourth option is the right one a topic that is not clear or full of ambiguity so நம்மளுக்கு remaining 2 question so 10 questionல நம்மளுக்கு ரெண்டு தான் வந்துட்டு passage related-ஆ இருக்கு so ரெண்டு வந்துட்டு நீங்க skip பண்ணிட்டு போனாலும் சரி இல்ல அதையும் நான் ஆன்சர் பண்ணுவேன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு லாஸ்டா வந்துட்டு இந்த ரெண்டை பார்க்கலாம் சரியா இப்போ வந்துட்டு அந்த ரெண்டுக்கான மீனிங் எப்படி அட்டன் பண்றது அப்படின்றத பார்ப்போம் நம்மளுக்கு 77 so ரேண்டமா ரீட் பண்ணுங்க ஓகே corruption is a broad term covering a wide range of misuse of corruption பத்தி சொல்லியிருக்காங்க funds and power of personal gain theft fraud nepotism abuse of power etc a corruption act is often but not necessary இது படிச்சாச்சு in many countries corruption is everywhere and daily life is riddled with situation in many gray zone between legal and illegal many people accept petty corruption fact of life சின்ன சின்ன தப்பு செய்யறது சின்ன சின்ன லஞ்சம் வாங்குறது கரப்ஷன் வந்துட்டு ஊழல் பண்றதெல்லாம் வந்துட்டு நிறைய பீப்புள் ஃபாலோ பண்றாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க பட் அது தப்பு பட் த காஸ் might differ however whether corruption results from a need culture simply from opportunity to tempting not to exploit influences the way we deal with we deal with it or don't deal with it corruption can occur on different scale ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ல கரப்ஷன் அக்கர் ஆகுது ஸோ பெட்டி கரப்ஷன் பத்தி சொன்னாங்க அதாவது ஸ்மால் கரப்ஷன் கிராண்ட் கரப்ஷன் அப்படின்னும் பெரிய கரப்ஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து சிஸ்டமிக் கரப்ஷன் சிஸ்டமேட்டிக்கா கரப்ஷனை கூட வந்துட்டு சொல்லியிருக்காங்க போல இருக்குது அது டிஃப்ரெண்ட் ஸ்கேல வந்து சொல்லியிருக்காங்க மெயின் ரீசன் ஃபார் த ஸ்ப்ரெட் ஆஃப் கரப்ஷன் எதனால வந்துட்டு கரப்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ நான் ரேண்டமா தான் படிச்சுன்னு இருக்கேன் சரிங்களா ஃபுல்லா படிக்கல மெயின் ரீசன் ஃபார் ஸ்ப்ரெட் ஆஃப் கரப்ஷன் இஸ் தட் பீப்புள் இன் தி ஹையஸ்ட் சீட் ஆஃப் பவர் ஸோ மெயினா வந்து கரப்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு காரணம் வந்துட்டு ஸோ உயர் பதவியில இருக்கிறவங்களே வந்துட்டு ஊழல் செய்யறது தான் வந்துட்டு மெயின் சோர்ஸ் அதனால வந்துட்டு நிறைய எல்லாமே வந்து சின்ன சின்ன கரப்ஷன்லாம் ஒன்றும் தெரியாம போயிடுது அப்படின்றதுன்றாங்களா ஓகே நெக்ஸ்ட் they cannot be harassed to corrupt people since it through the corruption subordinate that people at top get their share of bribes so லஞ்சம் வாங்குறது எல்லாத்தையும் தான் சொல்லியிருக்காங்க ஓகே ஃபைன் லாஸ்டா படிக்கலாம் சரியா ஏன்னா ரெண்டு கொஸ்டின் தான் இருக்கு the loss in productivity due to these stoppages is an important national concern. The number of truck trips could increase by 40% if forced delays are avoided according to 2010 World Bank published report. The travel time for a Delhi Mumbai trip can be reduced by 2 days per trip if the corruption and associated regulator stoppage to extract bribe was eliminated. ஸோ கரப்ஷன் அதை வந்துட்டு சுத்தமா அவாய்ட் பண்ணும் அதை பத்தி தான் இந்த பேசேஜ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ கரப்ஷனை பத்தி சொல்லுங்க வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ரைட்டர் டு கிவ் அன் ஐடியா ரைட் அண்ட் ராங் ஜட்ஜ்மெண்ட் இல்ல டு ரிமூவ் த கரப்ஷன் ஃப்ரம் டாப் டு பாட்டம் டு த்ரூ லைட் ஆன் கரப்ஷன் ஸோ டு த்ரூ லைட் ஆன் கரப்ஷனை வந்துட்டு வெளிச்சம் போட்டு காட்டுறாரு ஸோ அதை பத்தி தான் சொல்றாங்க ஸோ எல்லா லெவல்லையும் வந்து கரப்ஷன் இருக்கு அந்த கரப்ஷனுக்கு ஒரு ஸ்கேலே வந்து போட்டிருக்காரு ஸோ தட் இஸ் தி மெயின் அப்ஜெக்டிவ் ஸோ த்ரூ லைட் ஆன் கரப்ஷன் தட் இஸ் தி ரைட் அப்ஜெக்டிவ் நெக்ஸ்ட் நம்மளுக்கு 79 why the corruption is increased so corruption எதனால increase ஆச்சு so rapidly because all the employees பத்தி சொல்லல the people in the highest seat of power அதனால தான் மெயினா இருக்கிறவங்க உயர் பதவியில இருக்கிறவங்களே
கரப்ஷன் பண்ணும்போது ஸோ கரப்ஷன் இன்க்ரீஸ் ஆகதான் செய்யும் சரிங்களா. சின்ன சின்ன கரப்ஷன்லாம் கண்டுக்க மாட்டாங்க, எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ த பீப்புள் இன் தி people in the highest seat of power are involved in the corruption. That is the right answer. So that's all. Passage got over. சரிங்களா. Next பாப். Okay. Next நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? That is phrasal replacement இல்லனா sentence improvement. போல் பண்ணி கொடுத்தாச்சு. எரர் ஸ்பாட்டிங் மாதிரி தான். இங்க வந்துட்டு எது கரெக்டான கிராமட்டிக்கலா கரெக்டா இருக்குன்றத ஆப்ஷன் வச்சு நம்ம செலக்ட் பண்ணணும். The deflationary shock has manifested itself in the deceleration in retail inflation. So deflationary shock has manifested itself in the deceleration அதாவது reduce the speed அப்படின்றது அர்த்தம். So deflationary அது ஒரு ஸ்பீடை ரெடியூஸ் பண்றதுக்கு காரணமா இருக்கு. ஸோ எதை a deceleration in retail inflation ஒரு ரிடக்ஷனா இருக்கு அப்படின்றத சொல்லணும். ஸோ த அப்படின்னும் போது பர்டிகுலர்னு வருது. ஸோ ஆர்டிகல் பேஸ்ட் எரர் இன் அ டெக்ஸலரேஷன் இன் ரிட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்றத நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இட் செல்ஃப் ஆன் அ டெக்ஸலரேஷன் அது கிடையாது. ஸோ ஆன் அ டெக்ஸலரேஷன் இன் retail inflation. What I said, that is அப்படின்றது itself in a deceleration in retail inflation. Itself in a deceleration. So itself in a deceleration in retail inflation. So retail inflation சொன்னா போதும் retails inflation எதுக்கு? So itself in a deceleration in retail inflation. Third option. Yes. Next. Now at the year ends. So now at year end. So கடைசி நிமிஷத்துல இருக்கும். இயர் எண்டோடைய கடைசி நேரத்துல இருக்கும். எக்ஸாக்டா எங்க இருக்கிறோம் நம்ம now at year end. ஸோ இயர் எண்ட்ல இருக்கும் அப்படின்னும் போது at year endன்னு சொன்னா போதும். now at the year end அப்படின்றத வேணாம். சரியா. ஸோ now at year end. not year ends-ஓ இல்ல வந்து the-வோ கிடையாது. The government on its part தான் on its book its அப்படின்னும் போது பக்கத்துல noun வரணும் சரிங்களா. இன் கேஸ் இட் இஸ் அப்படின்றதுனா அதுக்கப்புறமா v3யோ ஏதோ ஒரு ஃபார்ம் எடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் அப்படின்னு இட்ஸ் பார்ட் அதனுடைய பார்ட் பொசஷன் இங்க சொல்றாங்க. ஸோ இங்க வந்து பார்ட்ஸ் கிடையாது, தட் இஸ் பொசஷன். இட்ஸ் பார்ட் அப்படின்னும் போது நம்ம எஸ் தூக்கிடுங்க. ஆன் இட்ஸ் பார்ட் possession based. On its part has noted concern about the. On its part has noted concern about the. On its part have னு கொடுத்திருக்காங்க. On its part. So on its part has noted concern about. Has noted concerns about. Yes. On its part have noted இல்ல, that is has noted concern for இல்ல concern about, that is option number 4 on its. So on its part has noted concerns about the அப்படின்றது கரெக்டா இருக்கு சரியா. நெக்ஸ்ட் இங்க என்ன கேட்டிருக்காங்க, large wheat producing states making this is a plausible rallying point. So making this a plausible rallying point. This is a அப்படின்றது தப்பு சரியா. So making this is கிடையாது, making this அத ஒரு plausible rally point அது ஒரு பாயிண்டா கொண்டு வராங்க போது making this a plausible rally. Making this a plausible rallying point for. So option number 2 is the right replacement. India still having a long road
இந்தியா ஹேவிங்ன்றது நம்ம வந்து பேசும்போது ஐம் ஹேவிங் யுவர் புக் ஐம் ஹேவிங் எவ்ரிதிங் அப்படின்றது சொல்லிடும். அது தப்பு. இந்தியா சிங்குலர், அடுத்தது ஹேஸ்ன்னு வரணும். இந்தியா ஸ்டில் ஹேஸ் அ லாங் ரோட். இந்தியா ஸ்டில் ஹேட் இல்ல. ஸோ இங்க வந்துட்டு ஹேட் வரக்கூடாது. ஏன்னா அண்டு கனெக்டா இருக்கு. அண்டுக்கு அப்புறம் வந்து வின்ஸ் verb ஒரு யூஸ் பண்ணிருக்காங்க. verb யூஸ் பண்றாங்க. அப்போ present tense, simple present tense யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ சிம்பிள் present tense அப்படின்னு இருக்கும்போது அண்டுக்கு முன்னாடியும் present tense தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்தியா ஹேஸ் அ லாங் ரோட் அப்படின்றது எங்க இருக்கு? இந்தியா ஹேஸ் பீன் கிடையாது. இந்தியா ஸ்டில் ஹேஸ் அ லாங் ரோட் டு எஸ். தேர்ட் பாயிண்ட், இந்தியா ஸ்டில் ஹேஸ் அ லாங் ரோட். நெக்ஸ்ட், as a batsman with the நம்மளுக்கு தேவை கோலி is poised to join the joins ன்னு கிடையாது. 2 plus v1 form s வரக்கூடாது. so கோலி is posed to join the league of legends. posed to joins கிடையாது. posed to join up கிடையாது. posed to joining கிடையாது. posed to join the league of legends. Fourth option. From shedding, so அங்க வந்துடலாம். The present squad has shown that it respect the aura of. It respect the aura of. Its respect. Okay. It respects the aura of. Has shown that. Has shown that it respects the aura of. Has shown that it respects. இட்டுக்கு அப்புறம் respects. So இங்க possession கிடையாது. That it respect the aura of. அப்போ has shown that it respects the aura of. Third option. He service. The service sector. Okay. Last one. Underscoring the rational for the RBI's. Okay. What is the meaning for rational? Rational means that is logic. Yes, logic or thinking. We can say that. Underscoring the rational for the RBI's cautious approach. Rational for RBI's cautious approach. கரெக்டா தானே இருக்கு? இதுல எதனா மாத்தணுமா? rational of கிடையாது, rational for. logic for அப்படின்னும் போது கரெக்டா தான் இருக்கு. So no need to correct anything. So all are correct. No correction requires. farmers busy நம்மளுக்கு தேவை அங்கதான். so farmers busy with the rabi sowing season may not rally to. may not rally. may plus rally. so model auxiliary plus v1 form நெகட்டிவ்ல வந்திருக்கு. கரெக்ட் தான். to political provocations. yes. so everything is in right manner. no correction required. கரெக்ஷன் இருந்தா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்லிடலாம். a long term action plan is அப்புறம் needs. இதுவும் verb, இதுவும் verb. ரெண்டு verb வரக்கூடாது. is needed to. planன்றது என்ன? so what. so what, whom, who இத வச்சே வந்துட்டு active voiceல இருக்கா passive voiceல இருக்கான்னு சொல்லிடலாம். so இது passive voice. action plan is passive voiceல இருக்கும்போது v3 தான் யூஸ் பண்ணுவோம். is needed to increase India's wheat yields. is needed to. plan is needed to increase India's. plan is needed to. planning கிடையாது. so plan to needed ன்னு வராது. 2 plus v1 form. plans ன்னு கிடையாது. so action plan is needed to. first option. okay. next set of questions. that is நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க லாஸ்டா? clause test. clause testல என்னன்னு பார்ப்போம். fine. so எத்தனை question? 96. அஞ்சே question தான் clause test. அப்படியே ஆப்ஷன்ஸ் பார்த்தா ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம்.
Government is considering the Citizenship Act. So law related passage. So Citizenship Act பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பேசேஜ் அப்படின்றது லாஸ்ட் டெஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன டோனு என்ன பேசேஜ் எதை பேஸ் பண்ண பேசேஜ் அப்படின்றத பார்க்கணும். இது லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை பேஸ் பண்ண வேர்ட்ஸ் டேர்ம்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும். கவர்மெண்ட் இஸ் கன்சிடரிங் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட். Anonymous for so manageable with amended to, that is the right usage. So government is considering amended to the Citizenship Act, that is amended. Next, 97. Here it is. This is the problematic on several levels. In fact, the basic premise of the bill violates constitutional principle. Bill violates additional fundamental bill violates fundamental constitutional principle. So that is right. Fundamental. 98. While government may argue the religious dominations mentioned in the bill corresponded to minorities, that is corresponded to, so deviated, alter, corresponded, contract எதுவும் இல்ல, correspond to. While government may argue that the religious dominations mentioned in the bill correspond to minorities பொறுத்துன்னும் போது correspond to, that is the right usage. Next, 99. India is willing to provide all except Muslim. India is willing to provide. So provide what? Provide shelter. ஸோ ஆக்டும் சொல்லியிருக்காங்க ஷெல்டர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சர்டைன் ரிலிஜியஸ்க்கு வந்துட்டு நம்ம சிட்டிசன்ஷிப்பு இந்தியாவில் கொடுத்தாங்க. ஸோ ஒரு சிலருக்கு கொடுக்கல. அதில் வந்துட்டு முஸ்லீம்ஸ்க்கு ஏன் கொடுக்கல அப்படின்றத பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க பேசேஜில். ஓகே, ஸோ இந்தியா இஸ் வில்லிங் டு ப்ரொவைட் ஷெல்டர் டு அப்படின்றது சிட்டிசன்ஷிப் தான். சரிங்களா? ஷெல்டர் டு ஆல் எக்ஸப்ட் முஸ்லிம்ஸ் தவிர. Last question. Besides, Myanmar be added to list. Besides, how would government determine religious foreign countries? How would prosecution? So prosecution is related in, so நம்மளுக்கு judicial word, law words, prosecution. So religious prosecution in foreign countries. Fifth option. Yes. So that's all about this question. So இது மாதிரி நிறைய questions upcoming classes ல discuss பண்ணலாம். Bye bye.